இந்த வீட்டில் சில வீடுகள் வசதியாக இருக்கின்றது, சில வீடுகள் வசதியாக இல்லை. சில வீடுகளில் அநேக அறைகள் ரூமுகள் இருக்கின்றது, சிலருக்கு ஒன் ரூம் செட். எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, சில தெருக்கள் விசாலமாக இருக்கின்றது, சில தெருவிலே சைக்கிளை விடக்கூட இடம் இல்லை. நெருக்கடியான இடங்கள், ஜனப்பெருக்கமுள்ள இடங்கள், பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகள் படிக்க வேண்டியது இருக்கிறது, பக்கத்திலே ஒருவர் டெலிவிஷனை சத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவோ கஷ்டங்கள், எத்தனையோ நெருக்கங்கள், எவ்வளவோ துன்பங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். சொல்ல முடியுமா? யாருக்கெல்லாம் சொல்ல முடியும்? யாருக்கெல்லாம் சொல்ல முடியும்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அதனாலேதான் நாம் வித்தியாசமான மாறிவிடுகிறோம். ஏன் கொண்டு சைக்கிள் இங்க நிப்பாட்டிருக்கீங்க? ஏன் இப்படி போறீங்க? ஏன் இப்படி உங்க வீட்டுல சத்தமா வைக்கீங்க? யார்கிட்டையும் நாம் சண்டை போட மாட்டோம், யார்கிட்டையும் நாம் வாதாட மாட்டோம். விட்டு கொடுப்போம், சகிப்போம், பொறுமையோடு இருப்போம், எதிர்த்து பேச மாட்டோம். நீங்கள் செய்யாததை உங்கள் மேல் சொன்னாலும் நீங்கள் அதற்கு எதிராக வாக்குவாதம் பண்ண மாட்டீர்கள். அவர் அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அவர் வாதாடவில்லை, அவருடைய சத்தம் வீதியிலே கேட்கப்படவில்லை. அதுதான் பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,